நடந்து முடிந்த மாபெரும் சைக்கிள் போட்டியில் முதல் பரிசை சோழவந்தானை சேர்ந்த நமது பொன்னுரங்கம் தட்டி செல்கிறார். அடுத்தபடியாக நமது ஊரை சார்ந்த திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் அவருக்கு மாலை அணிவிப்பார். முதல் பரிசாக 10,000 ரூபாயை நமது ஊர் தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் இப்போது வழங்குவார். இந்த மாபெரும் சைக்கிள் போட்டியினுடைய வெற்றி கோப்பையை அண்ணன் ராமு அவர்கள் இப்போது பொன்னுரங்கத்திற்கு வழங்குவார். என்னடா வேலை பார்த்த? பொன்னுரங்கம் எங்கல போன? வாரன்னுட்டு போன, இப்பத்தே வந்து நிக்கிற. எங்கயா போன? இம்புட்டு நேரம் உன்னைய காணாம இந்த ஆத்தா தவிச்சு போயிட்டேன்டா. எங்க போன? இந்த ஆத்தா டேய், ஏதடா உனக்கு இம்புட்டு பணம்? யாருக்கிட்டையாவது கடங்கட வாங்கினியாடா? அதெல்லாம் இல்ல ஆத்தா. சொல்லுவேன், ஆனா நீ என்னை கோவிக்க கூடாது. டேய், ஏல ஒரு தினுசா பேசுற. யாருக்கிட்டையும் கடை வாங்கலங்கிற, அப்புறம் எப்படிடா இம்புட்டு பணம்? அதான் சைக்கிள் பந்தயத்துல கலந்து கூடாதுன்னு சொல்லில. சரி, ஆத்தா சொல்ல மேற்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா நீ வேற பணம் கிடைக்கலன்னு விசனமா இருந்தியா. அதே சக்திக்கு முதல்ல வாங்குற புடவை என் பணத்துல இருக்கட்டுமேனு உன் வார்த்தை மீறி சைக்கிள் பந்தயத்துல கலந்துக்கிட்டு ஜெயிச்சு பரிசு வாங்கிக்கிட்டு வந்தேன். அதே இந்த பணம் ஆத்தா. அத்தா 10,000 ரூபாய்க்கா இருந்தாலும் பரவாயில்ல அத்தா, நல்ல புடவையா இருக்கணும். என்ன அத்தா சொல்ற? என்ன அப்படி பாக்குற? டேய், உனக்கு தேன் சக்தி மேல எம்புட்டு ஆசைடா. இருக்காது அப்படின்னு. சரி அத்தா, நல்ல புடவையா வாங்கிடுறியா? சரி, வாங்கிடலாம். நாளைக்கு நீ என் கூட வா, உனக்கு பிடிச்ச புடவையா வாங்கிடலாம். சரியா? புடவை வாங்க நான் எதுக்காத்தா? உனக்கு துணையா இந்த நல்ல மாக்காவை கூட்டு போயா? டேய், எப்படி என் மருமவளுக்கு முதல்ல உன் பணத்தால வாங்கணும்னு ஆசைப்பட்டியோ, அதே மாதிரி உன் ஆசைப்படியே நீ விரும்புற மாதிரியே நிச்சய புடவைய என் கண்ணு வாங்கி கொடுத்துரு. ஏன்டா அப்படி பாக்குற? உன் ஆசைப்படியே புடவை எடுத்துடலாம். என்ன? சரி அத்தா, உன் ஆசைய நான் எதுக்கு கெடுப்பானே? நானும் வாரேன். சரி, இப்ப உள்ள போலாம் அத்தா, வாசிக்குது. அத்தா. என்னப்பா, ஏன் அப்படி பாக்குற? சாப்பிட்டியா அத்தா? அத்தா, என்னை விட்டு நீ என்னைக்காத்தா சாப்பிட்டு இருக்கிற? சரி, வா சாப்பிட போலாம். வா. அம்மாடி. என்ன ராசா? என்ன என்ன ஏன்
நோன்ற அடிக்கடி பட்டுச்சா? நான் நம்புறேனா? இந்த பாரு என்னத்தா ஹோட்டலியா ஏன் அப்படி நினைக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லாதா, வா சாப்பிடுவோம். உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம நிச்சயத்துக்காக நான் இன்னைக்கு சைக்கிள் பந்தயத்தில் ஜெயிச்சு 10,000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்கிறேன். ஆத்தாவுக்கு இதில் எம்பிட்டு சந்தோஷம் தெரியுமா? சக்தி, நாளைக்கு உனக்கு புடவை எடுக்க போகிறேன். உனக்கு என்ன கலர் பிடிக்கும் சொல்லு சக்தி. ஊதா கலரா இல்ல நீல கலரா? சரி, நீல கலர்லயே புடவை எடுக்கிறேன். என்னையா என் மருமகிட்டயா பேசிக்கிட்டு இருக்க? கனால பேசினா மருமவளுக்கு எப்படியா தெரியும்? அவ மேல எம்புட்டு ஆசை இருந்திருந்தா இப்படி காலெல்லாம் புண்ணு ஆகுற மாதிரி ரேஸ்ல சைக்கிள் ஓட்டிருப்ப. அவளுக்காக ரேஸ்ல கலந்துகிட்டு நீ பரிசு வாங்கினத என் மருமகிட்ட சொல்றேன் இரு. அப்பதே என் மகன் எம்புட்டு ஆசை வச்சிருக்கான்னு என் மருமவளுக்கு தெரியும். ஐயோ, ஆத்தா கால்ல இருக்கிற காயத்துக்கு என்னைய தடவிட்டு இருக்குது. நான் முடிச்சது தெரிஞ்சா ஏன்டா இப்படி காயப்படுத்திக்கிட்டேன்னு என்னைய வெய்யுமே. எதுக்கு வம்பு? தூங்குற மாதிரியே நடிச்சு போடுவோம். சக்தி, உனக்கு இன்னொன்னு தெரியுமா? உன்கிட்ட பேசும்போது என்னவோ உடம்பெல்லாம் மயிலறகால தடவுற மாதிரியே இருக்குது சக்தி. ஒரே சுகமா இருக்குது தெரியுமா? அட பாவி பயலே, இங்க ஒருத்தி அடுப்புல எண்ணெய காய்ச்சினா எண்ணெய் கொதிச்சிருமேன்னு விளக்குல காட்டி இளஞ்சூடாக்கி என் கையால தடவுனா உனக்கு நோவுன்னு மயிலறகால தடவுனா மாப்பிள மருமவ நினப்புல இருக்கியளோ? இருக்கட்டும் நேரம். அடே, இனி உன்னை நம்பி பிரயோசனம் இல்லடா. என் மருமவ கிட்ட நான் பேசிக்கிறேன். தூங்கு தூங்குப்பா. பார்க்கறதுக்கு தான் முரட்டு ஆத்த மாதிரி தெரியுற. ஆனா மனசுல உன் மாவன் மேல எம்பட்டு பாசம் வச்சிருக்கிற ஆத்தா. என்ன ராசா, ரொம்ப வலிக்குதாப்பா? இல்ல பரவாயில்ல. ஏன் ராசா, நீ வீட்லயே இருந்திருக்கலாம்ல, நான் போய் புடவை எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இல்ல ஆத்தா, சக்திக்கு புடவை எடுக்க நான் வருவேன் ஆத்தா. ஆமா ஆத்தா,
சக்திக்கு ஆ. என்ன கலர்ல புடவை எடுக்கலாம்? அதே நீதான் சொல்லிட்டியே. நான் எங்க ஆத்தா சொன்னேன்? டேய் தெரியாத மாதிரி நடிக்கிறியப்பா. என்ன ராத்திரி தூக்கத்துல சொன்னியே. தூக்கத்துலயா? நான் என்ன சொன்னேன்? சக்திக்கு அந்த கலர்னா ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த கலர்லயே எடுத்துடலான்னு நீ தானடா சொன்ன. ஐயோ, தூக்கத்துல சொல்லிட்டானா? ஐயோ என் பிள்ளைக்கு வெக்கத்தை பாருப்பா. ஐயோ ஐயோ. ஆத்தா என்னையா? என்ன கலர்னு சொன்னேன் ஆத்தா. கடையில புடவை எடுப்போம்ல, அப்ப பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோ என்ன கலர்ல புடவை சொன்னேன்னு. நீயே சொல்ல ஆத்தா. ஏய், அதான் சொன்னேன்ல, பேசாம வாரியா? வா. அடப்போ ஆத்தா. டேய் பொண்ணுரங்க வராண்டா. ஆமா மச்சான், வந்துட்டு இருக்கான்டா. இந்த தடவை பஸ்ஸமா மாட்டிக்கான்டா. இந்த தடவை தப்பிக்க கூடாது. டேய் நம்ம கொண்டு வந்த பொருளை பத்திரமா இல்ல. பத்திரமா இருக்கு. பொண்ணுரங்கத்தை விட்டுற கூடாது. அந்த பொண்ணுரங்கம் அவன் ஆத்தா கூட வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு அவனை விட்டுற கூடாதா? அவனை தூக்கிடணும். மச்சான் பாண்டி, முதல்ல போடணுமா இல்ல தூக்கணுமா? டேய் முதல்ல போடணும், அப்புறம் போத்தணும், அப்புறம் தூக்குண்டா. டேய் ஜாக்கிரதை, இன்னைக்கு நம்ம கிட்ட தப்பிச்சிட கூடாது. நாலா பக்கம் எல்லாரும் சுத்து போடுங்க. நம்ம பிளான் மிஸ் ஆயிட கூடாது. போடா. ஏய் நீ இந்த பக்கம் போ. ஏய் நீ இந்த பக்கம் போடா. போடா. என்னையா ஏன் நிக்கிற? ஆத்தா, காலு லேசா வலிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நின்னுட்டு போலாமா? சரி. சைக்கிள் பாண்டி அவன் ஆளுங்க நிக்கிற தோரணையும் பார்த்தா என்னைய போட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. என்னைய தொடர்ந்துதான் வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த சமயத்துல ஆத்த வேற கூட இருக்குது. என்ன செய்யறது? நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆத்தாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சீக்கிரம் போலாண்டா, டவுனுக்கு போற பஸ் போயிட போகுது. ஆத்தா, நான் குளிச்சுட்டு எம்பட்டு நேரமா வீட்டு வாசல்ல காத்திருந்தேன். நீ குளிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு வரதுக்கு இம்புட்டு நேரம் ஆகி போச்சு. நீ என்னையே குறை சொல்றியா? எதுக்கு இவ்வளவு பெரிய பொட்டு? சின்ன பயலெல்லாம் பார்த்து பயந்து போறதுக்கா? ஆத்தா, நானு வீட்டை பூட்டாம வந்துட்டேன். கொஞ்சம் தொலைவு தானே இருக்கு. நீ இப்படியே நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிரு, நான் வீட்டை பூட்டிட்டு வந்துட்டேன். டேய் வரும்போது எல்லாம் சரியா பண்ணக்கூடாதா? இந்த பஸ்ஸை விட்டா இன்னும் 3 மணி நேரத்துக்கு பஸ் இல்லடா. ஆத்தா, நீ முதல்ல வர பஸ்ஸை பிடிச்சி டவுனுக்கு போயிரு. நான் எப்படியாவது வந்து சேர்ந்துக்கிறேன். பரவாயில்லடா, நீ வீட்டை பூட்டிட்டு வார வரைக்கும் நான் இங்கேயே நிக்கிறேன். நீ போ. ஆத்தா, போன் சொல்ல கேட்க மாட்டியா? கேள்வியா கேட்டுட்டு இருக்க. போங்கறல்ல. ஏண்டா டேய், வீட்ல இருந்து வரும்போது நல்லா தானடா இருந்த. என்னமோ பொட்டுங்கிற பெருசுங்கிற. ஏண்டா இன்னைக்கு நேத்தாடா இவ்வளவு பெரிய பொட்டு வைக்கிறேன்? நீ பிறந்ததுல இருந்தே இம்மா பெரிய பொட்டு தானடா வைக்கிறேன். கண்ணு தெரியல உனக்கு? சரி, நான் முன்னாடி போய் ஜவுளி கடையில நிக்கிறேன். நீ வந்து சேரு. என்ன? சரி சரி, போ போ ஆத்தா. நீ கிளம்பு. சக்தி படுத்துற பாடு. டேய் என்ன நின்னுகிட்டு இருக்க? போயிட்டு சீக்கிரம் வாடா. நீ போ ஆத்தா, நான் வரேன். நீ சொல்லிட்டு இங்கே டேய் வாங்கடா.
ஏண்டா பங்காளி, நீ ஜெயிச்சிட்டா உன்னை அப்படியே விட்டுருமா நாங்க? ஓட்டுற வேண்டியதாண்டா. ஏய், அப்படியே போத்துருவோம்ல. தூக்கிட வேண்டியதுதான். டேய் பங்காளி வானா, சொன்னா கேளு. டேய் பாண்டி, போட்டியா தான் பார்க்கணும். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. டேய் நீங்களா யாரு? பையாம போயிருங்க. எங்க ஊர்ல என்ன சொல்லி உங்களுக்கு வாங்கன்னு சொல்றேன்ல. டேய் நாங்க போறதுக்காக வரலப்பா. டேய் பாண்டி, சைக்கிள் போட்டியில தோத்துட்டா அதுக்காக ஆளைய போடுறதா? போட்டினா ஜெயிக்கிறதும் தோக்குறது சகஜம்பா. என் ஆத்தாவை கூட்டிட்டு நான் பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டு இருக்கேன். வீணா வம்பு கெடுக்கிறீங்க. ஏய் போங்க பா எல்லாரும். அதான் போறதுக்காக வரலன்னு சொன்னோம்ல, போறதுக்காக வந்திருக்கோம். வேணாம் பாண்டி, என்கிட்ட மோதாதீங்க. தேவையில்லாம எதுக்குப்பா உங்களுக்கு பிரச்சனை? ஏய், இது ஆத்தா அடிச்சே வளர்ந்த உடம்பு. ஆத்தா அடியவே தாங்குவேன், உங்க அடிய தாங்க மாட்டேனா? வாங்கடா பாத்துருவோம். வாங்கடா. டேய் சீக்கிரம் ஏறுடா. இன்னைக்கு இருக்குடா உனக்கு. எதுக்கு சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? போடுறதுன்னு சொன்னோம்ல, இதுக்கு பேர் தான் போடுறது. என்னங்கடா அலந்து பண்றீங்க? போத்தத்துன்னு சொன்னோம்ல, இதுக்கு பேர் தான் போத்தறது. தூக்குறோம் சொன்னோம்ல, தூக்குங்கடா. மாப்பிள, நீ தாண்டா உண்மையான சைக்கிள் வீரன். மாப்பிள, போடுறதுன்னு சொன்ன உடனே பயந்துட்டா? நீ பயந்தா உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் நாங்க எல்லாம் இப்படி நாடகம் ஆடணும். மாப்பிள, சும்மா சொல்லக்கூடாது மாப்பிள. மனசுக்குள்ள பயந்தாலும் அப்படியே பயப்படாத மாதிரி நடிக்கிற. சூப்பரா நடிக்கிற மாப்பிள நீ. போடா பாரு. யாத்தா சோறு ஊட்டும் போது அப்படியே தைரியத்தில சேர்த்து என்ன தெரியாதுல இந்த பொண்ணு. பஸ் வர நேரமாவது மதுரைக்கு போனா ஆத்தா அங்க காத்துட்டு இருக்கோம், போயிட்டு வந்துடுறேன். நில்லுப்பா, அதுக்குள்ள அவசரப்படுற என்ன? ஆமா, உனக்கு சென்னையில பொண்ணு பாத்துருக்காங்களாமா? அட பொண்ணு கூட ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. பொண்ணு ரொம்ப அதிகமா படிச்சிருக்காமா? அட வெக்கத்தை பாரு, பொண்ணு அதிகமா படிச்சிருக்கான். பொண்ணு பேர் கூட ஏதாவது சத்தியாமா? ஆமாப்பா, உங்களுக்கு எல்லாம் கூட தெரிஞ்சு போச்சா? ஆமா பாண்டி, எனக்கு நல்லா போகுது. என் அத்தம்மாவை சத்தியை தான் கட்ட போறேன். என் சக்தி ரொம்ப அழகா இருப்பாங்க. சக்தி எனக்கு பொண்டாட்டிய வர்றது நினைச்சா அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த வைகை ஆத்துல வெள்ளம் வர மாதிரி சந்தோஷம் அப்படியே கரபுரண்டு ஓடுதுல. அது சரி. அடே எங்க அப்பா, மாப்பிளைக்கு வெக்கத்தை பாடுறா. இங்க பாரு மாப்பிள, உன் கல்யாணத்துக்கு எங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வைக்கிற. அப்படி பத்திரிக்கை வைக்கல, கல்யாண மண்டபத்துல வந்து போடுவோம். என்னது? ஆடாத சாமி, பச்சை குத்துறாங்க. அது சரி, நாமளும் சக்தி பேரை பச்சை குத்திக்கிறோமா? குத்திட்டா போச்சு.
அவ்வளவுதான் இருக்கு, மீதி அப்புறமே தரேன். சரிப்பா. என்னய்யா பச்சை குத்தணுமா? உட்காந்துக்கிடுங்க. சாமி படம் இருக்கு, டிராகன் படம் இருக்கு. என்ன படம் வேணுங்க உங்களுக்கு? எனக்கு அதெல்லாம் வேணாங்க, ஒரு பேரை குத்தணும். என்ன பேருங்க குத்தணும்? சக்தி. அப்படியா? எங்கயா குத்திக்கிறீங்க? இங்க நெஞ்சு மேல. சக்தி உங்க சம்சாரங்களா? இல்ல, சம்சாரமா ஆக போகுது.